திருச்சிட்டம்பலம் போகிற வழிக்கு புண்ணியத்தில் கொங்கு நாட்டு தேவார திருத்தலங்கள் ஒன்று ஒன்றா நம்ம பார்த்துட்டு வரோம். இன்றைக்கி தலவரிசையில் 7வது திருத்தலமும் கொங்கு நாட்டு தலங்களில் கடைசி திருத்தலமுமான அருள்மிகு அலங்காரவல்லி உடனுரை பசுபதீஸ்வரர் திருக்கோவில் கருவூர் ஆணிலை கரூர். இந்த திருத்தலம் பற்றின தகவலை இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். இந்த கோயில் தேவார பாடல் பெற்ற 276 திருக்கோவில்களில் ஒன்றாகும். மேலும் கொங்கு நாட்டுடைய 7வது திருத்தலம் இது ஒரு மிகப்பெரிய திருக்கோயிலாக அமைஞ்சிருக்கு. இதனுடைய ராஜகோபுரம் சுமார் 120 அடி உயரம் மற்றும் 2 தாழ்வாரங்கள் 7 அடுக்குகளை கொண்டுள்ளது. கோயில் கிழக்கு நோக்கி அமைஞ்சிருக்கு. தலத்து இறைவன் பசுபதீஸ்வரர். இறைவனுடைய மற்ற திருநாமங்கள் பசுபதிநாதர், கல்யாண பசுபதீஸ்வரர், ஆணிலையப்பர். இறைவி அலங்காரவல்லி. அம்பாளின் மற்ற திருநாமங்கள் சௌந்தரநாயகி, கிருபாநாயகி. ஸ்தல விருட்சம் வஞ்சி மரம். தலத்தினுடைய புராண பெயர் கருவூர் ஆணிலை. இந்த கோவிலுடைய பிரதான தெய்வம், அதாவது மூர்த்தி, ஸ்தலம் மற்றும் தீர்த்தம் அல்லது புனித நீர் ஆகிய இந்த 3 விஷயங்களுமே இந்த கோவிலை மிகவும் பிரபலமாக்குகிறது. இந்த கோவிலில் முதலில் சிவபெருமானை வழிபட்டவர் பிரம்மதேவன். தெய்வீக பசுவான காமதேனுவும் இங்கு இறைவனை வழிபட்டதாக ஒரு புராண வரலாறு உண்டு. சிவலிங்கத்தின் மீது அதனுடைய குளம்பு அடையாளத்தை இப்போதுமே நாம் பார்க்கலாம். ஆணிலையப்பர் என்ற பெயர் உருவான பெயர் காரணம் அதாவது பசு என பொருள்படும். அதுபோல் நிலை அப்படின்னா இடம்னு பொருள்படும். இந்த வார்த்தையிலிருந்தே ஆணிலையப்பர் என்ற திருநாமம் அண்ணலுக்கு உருவானது. இங்குதான் 63 ஒருவரான எரிபத்த நாயனார் பிறந்தார். மன்னன் புகழ் சோழனும் இத்தலத்தை சேர்ந்தவரே. பின்னால் இவர் 63 ஒருவராகிறார். அதுபோலவே கரூர் சித்தர் பிறந்த ஊரும் இந்த கரூரே ஆகும். இவர் தென்னிந்தியாவின் 18 தெய்வீக சித்தர்களில் ஒருவராக திகழ்கிறார். திருவிசைப்பா என்ற தன்னுடைய திருப்பாடல்களில் இறைவனை போற்றி பாடியுள்ளார். இந்த பாடல் 9ஆம் திருமுறையின் ஒரு பகுதியாக இருக்கு. இந்த கோயிலுடைய பாரம்பரியம் கருவூரார் சித்தருடைய வாழ்க்கையோட ஆழமாக இணைக்கப்பட்டிருக்கு. புராணத்தின்படி சில அந்தணர்கள் கரூர் சித்தர் வாம மார்க்கத்தை பின்பற்றுபவர் என அரசரிடம் சென்று புகார் செய்கிறார்கள். அதாவது இறைவனுக்கு இறைச்சியையும் மதுவையும் காணிக்கையாக அளிப்பவர் என்பதே இதனுடைய பொருள்.